ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப். Lancar Harmonia Pavilion, Senior Living Apartments at Sri Perumbudur. Bookings call 7717273747. இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரே கட்சி புதுசாக இப்போ தான் தேர்தல்னா என்னன்னு பார்க்க போகிறாங்க. அந்த கட்சி 40 விழுக்காடு எடுத்துரும், மிச்சம் இருக்கிற 30 விழுக்காடு நீங்கள் அதை 60 பார்க்கக்கூடாது. அவங்க 100ல் 40 ஓட்டு எங்களுக்கு சொல்லலை, மொத்தத்தில் 40% ஓட்டே எங்களுக்கு இருக்குன்றாங்க. போல் ஆவறதில் சொல்கிறாங்க. எங்கெல்லாம் தலைவர்கள் அதிகமாகவும் தொண்டர்கள் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எண்ணோட்டங்கள் வரும். ஏன்னா ஐடியா கொடுக்குறது ஈஸி, கீழேருந்து வேலை பார்க்குறது தான் கஷ்டம். அதனால் அவங்க ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க. விஜயோடு போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் களத்தில் மக்கள்கிட்ட அவங்க என்ன போய் பண்ணியிருக்காங்க? என்னோடய கணிப்பு சரியாக இருக்குமே. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஒரு பேயடி காத்து கொண்டிருக்கு. பலன் பெற்றது அரசிடம், அந்த அரசு திமுக நடத்துகிறது. ஆனால் அவங்களோட பார்வை நோக்கம் என்பது தாவேக்காவோட போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, பெனிஃபிஷியரியை டார்கெட் பண்ணதில் டைலூஷன் ஆகுது. அது தாவேக்காவுக்கு. அதிமுக பொறுத்தவரை இதில் என்ன சிக்கல்னா, இளம் வாக்காளர்கள் அதிமுகவுக்கும் குறையிறாங்க, அதிமுக மீதும் பார்வை இல்லை. அப்போ 2 திராவிட கட்சிகளும் அந்த இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு சிக்கல். இப்போ இது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த கண்டெஸ்ட்டை இன்னமும் ரொம்ப டைட்டாக்கி விடும். இந்த டைட்டாக்கி விடும்போது காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி போகுது, கூட்டணியை விட்டு இல்லை விஜய்க்கு போகுதுன்னு போது சிக்கல் அங்கே திமுக. விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, மற்றவர்கள் பேரெல்லாம் சொன்னால் நமக்கு எதுக்கு, நம்ம திமுக எதிர்ப்பு அதில் உறுதியாக இருப்போம், இதையே கட்டமைச்சு நம்ம அப்படியே முதலமைச்சராக ஆயிடணும் அப்படின்றதுல இருந்தார். பட் நாளாக நார்மலாக கேள்வி கேட்குறாங்க. ஏன்பா இது ஒண்டி தப்புனா அப்போ இதெல்லாம் என்னப்பா, அப்போ இவங்களெல்லாம் பற்றி நீ பேச மாட்டியா என்னன்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணுன்றதுனால அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார். தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அப்படிங்கும்போது இதுவரைக்கும் திமுக கூட்டணி நாங்கள் இன்டாக்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னும் அந்த இன்டாக்ட் சரியாக தெரியலை. ஏன்னா காங்கிரஸில் மேலிட தலைவர்கள் பேசிக்கொள்வாங்க அப்படின்னா கூட கீழேருந்து இப்போ இன்னும் பேசிகிட்டு இருக்காங்க. அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு இருக்கிற கட்சிகள் நாங்கள் சரியாக இருக்கிறோங்கிறாங்க. எப்படி சார், எது வலிமையாக இருக்குது? கூட்டணி வலிமைன்னு பார்க்கும்போது திமுக கூட்டணி ஒரு படி கொஞ்சம் முந்தி தான் இருக்குது. காரணம் என்னென்னா, இந்த கூட்டணியில் கட்சியினுடைய எண்ணிக்கைகள் அதிகம். இன்னொன்று கூட்டணி உடையலை, கூட்டணி அப்படியே தான் இருக்குது. அதிமுக கூட்டணியை பொறுத்தவரைக்கும் கட்சிகள் கம்மி. ஆனால் சமீபமாக எங்கே ஒரு பேசுபொருள் பிரச்சனை இல்லாத ஒரு கூட்டணியாக என்டிஏ கூட்டணி இருக்குது. அப்போ என்டிஏ கூட்டணிக்கும், அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அங்கே நிறைய சிக்கல்கள் புதுசாக கொண்டிருக்கிறது. அதாவது திமுகவை பொறுத்தவரைலாம் எங்களுக்கு எண்ணிக்கை போன தேர்தலில் நீங்கள் கம்மியாக கொடுத்தீங்க, இந்த தேர்தலில் இரட்டை இலக்கில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விசிகா கேட்குறதாகும். இப்போ விசிகா விடுதலை சிறுத்தைகள் கேட்குறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்யூனிஸ்ட்டும் கேட்பாங்க, சிபிஐ கேட்பாங்க, சிபிஎம் கேட்பாங்க, மதிமுக கேட்பாங்க. இதற்கு முன்னாடியே விசிகா கேட்குறதுக்கு முன்னாடியே காங்கிரஸ் கிட்டத்தட்ட ஆல்ரெடி ஒரு போர்க்குரல் அவங்க உள்ளுக்குள்ளே இருந்தே ஒழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு திமுக கூட்டணிக்கு ஒரு தலைவலியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது கூட்டணி பிரியும், கூட்டணி மாறுன்றது செய்தி அல்ல, கூட்டணியில் அவர்களுக்கு உண்டான எண்ணிக்கை அதிகமாக பெறறதுக்கு உண்டான வாய்ப்பை தேடுகிறார்கள். இது என்ன ஆகும்னா, தொண்டர்கள் தாங்க கடைசியில் ரிசல்ட். நீங்கள் கூட்டணி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி அமைக்கிறதுன்றது அது பர்செப்ஷன், பேசுபொருள், ஒரு தோற்றத்துக்கு அது உதவும். பட் தொண்டர்கள் இணைந்து வேலை செய்தால் தான் ஒரு தேர்தலில் வெற்றி பெற முடியும். தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு உழைப்பாங்க. பட் ஒரு தேனியை போலவோ ஒரு எறும்பை போலவோ பூத்தில் போய் வாக்குகளை அறுவடை செய்கிற இடத்துல தொண்டர்கள் தான் இருப்பாங்க. அப்போ அந்த தொண்டர்களோட அந்த கேல்குலேஷன் பார்க்கும்போது அமமுக இப்போ சேர்ந்துருக்கு. நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இது முரணு, எப்படி சேர்ந்தாங்க கொண்டாங்கன்னு. பட் ஆனால் அமமுக தொண்டர்களோ அதிமுக தொண்டர்களோ எங்கேயுமே ஒருத்தர் சாடிக்கிறதோ இல்லை பேசுகிறதோ அப்படி கிடையாது. அதேமாதிரி அந்த 2ஆம் கட்ட தலைவர்களுமே
ஒரு கருத்து வேறுபாடு சொல்கிறது, ஒரு பிரச்சனை, நாங்கள் அண்ணன் தம்பி பங்காளி ஒன்றா ஆயிட்டோம் அப்படின்றாங்க. ஆனால் ஊடகத்தில் வந்து இந்த இந்த கூட்டணி ஒழுங்காக வருமா, பிரிஞ்சிருந்த கூட்டணி, இது வந்து ஒரு ஒரு அழுத்தத்தால் வந்ததா, அதுவால் வந்ததா, இதுவால் வந்ததா. ஆனால் இதே கேள்விகள் வந்து அந்த சைடில் பெருசாக பேசப்படுறதில்ல, அந்த சைடில் இருக்க முரண்கள் பற்றி பேசப்படுறதில்ல. அப்போ முரண்கள் என்னும்போது எல்லா கட்சியிலையும் எல்லா கூட்டணியிலையும் முரண்கள் இருக்கும். அதுவும் நீங்கள் குறிப்பாக வேட்பாளர் அறிவிப்புக்கு பின் பார்த்தீங்கன்னா முரண்கள் என்பது இருக்கும். ஆனால் முரண்களை தாண்டி பொதுவாக தொண்டர்களோட மனநிலை என்ன அப்படின்றது ரொம்ப முக்கியம். அப்போ தொண்டர்களோட மனநிலை இன்றைக்கு செய்தியில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு யதார்த்தம் என்ன அப்படின்னா, பாட்டாளி மக்கள் கட்சி ஆளுகின்ற பாங்கில் இல்லை, அவங்க ஒரு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க. அதிமுக எதிர்கட்சியாக இருக்காங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருக்காங்க. பொதுவாக எதிர்கட்சியோட தொண்டர்களோட மனநிலை என்னென்னா, தோல்வி, போன வாட்டி தோற்று போயிட்டோம், இந்த வாட்டியாச்சும் ஜெயிக்கணும், அப்போ தான் வந்து அந்த கரவேட்டியை வந்து 4 பேர் அதில் கௌரவமாக கட்டிட்டு போக முடியும் அப்படின்னு ஒரு தொண்டர்களோட மனநிலை இருக்கும். ஆளுகின்ற கட்சிகளை சார்ந்த தொண்டர்களோட மனநிலை பொதுவாக என்னவாக இருக்கும்னா, நான் போன வாட்டி எறும்பாக உழைச்சேன், கரடியாக கத்துனேன், எல்லாம் பண்ணேன், ஆனால் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவொடனே எங்களை வந்து சரியாக கண்டுக்கலை, கட்சிக்காரங்களுக்கு எதுவும் செய்யலை, அமைச்சர்கள் வந்து இந்த பேக்கேஜ் டெண்டர் கொடுக்குறாங்க, கிரிட்டு டெண்டர் கொடுக்குறாங்க, மேலே இருக்கவங்களுக்கு வந்து எல்லா வேலையும் நடக்குது, கீழே கட்சிக்காரங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்போ ஒரு சிபாரிசோ இல்லை அரசு மூலமா கிடைக்கக்கூடிய சலுகைகள், உதாரண திட்டங்கள், அதற்கு வந்து கட்சிக்காரர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படலை அப்படின்ற ஒரு குமுறல் இருக்கும். இது வந்து நான் சொன்னது வந்து காமன் சிலபஸ். இந்த சிலபஸ் வந்து ஆளுங்கட்சியாக யார் வேணா இருக்கட்டும், எதிர்கட்சியாக யார் வேணா இருக்கட்டும். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரலும் 2004 நான் ஒரு பத்திரிகையாளராக இந்த 20 வருஷத்தில் பார்த்த பொழுது ஆளுகின்ற கட்சியினுடைய தொண்டர்களுக்கு ஒரு மனச்சோர்வு, ஒரு மனக்குமுறல், நமக்கு எதுவும் செய்யலை, நம்ம ஆளுங்க நம்மளை லூஸில் விட்டுட்டாங்க அப்படின்ற குமுறல்கள் இருந்திருக்கு. அந்த காரணத்தினால பார்த்திங்கன்னா ஆளுகின்ற தொண்டர்களோட உழைப்பு என்பதை விட எதிர்கட்சியில் இருக்கிறவங்களோட உழைப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இதை நீங்கள் வனத்தில் எடுத்திங்கன்னா, பசியோட ஒரு விலங்கு இருக்குது, பசியோட ஒரு 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 சிறுத்தை இருக்குது, ஒரு புலி இருக்குன்னா அதோட வேட்டையாடும் தன்மை வந்து நல்லா சாப்பிட்டு சொகுசாக இருக்கிற சிங்கத்தை விட புலியை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா இது பசியில் இருக்குது, வயிறு காஞ்சிக்கிட்டு இருக்குது. அப்போது அடுத்த வேளை உணவு கிடச்சாதான் அதால் வந்து ஒரு ஒரு தெம்பாக இருக்க முடியும், தோரணையாக இருக்க முடியும். இது மனிதர்களுக்கல்ல, காட்டில் விலங்குகளுக்கும் இதுதான் நிதர்சனம். இப்போ நம்ம பேசுகிறது வந்து என்னென்னா, சூழ்நிலையில் நம்ம நிறைய நேரத்தில் வந்து இந்த தொண்டர்களோட மனநிலையோ இல்லை தொண்டர்கள் என்ன பண்ண போகிறாங்கிறத பற்றி பேசுகிறதில்ல. தலைவர்கள் பேசுகிறது, தலைவர்கள் ஆர்டின் போட்டு காட்டுறது, தலைவர்களோட கருத்து, தலைவர்கள் சொல்கிற அறிக்கை, அந்த அரசியல் முரண், அவங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை பேசிட்டு தொண்டர்களோட அவங்களோட அந்த பங்களிப்பு இருக்குது பார்த்தீங்களா. என்னை பொறுத்தவரை இந்த எந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூட்டணியை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் தொண்டர்களோட மன எண்ணிக்கை, தொண்டர்களோட மனநிலை என்பது அது அதிமுக கூட்டணிக்கு சாதகமாக மாறக்கூடிய சூழல். சரி, இந்த பக்கம் தாவேக்கா இருக்காங்களா, அவங்களும் கொஞ்சம் வெறியா இல்லையா? அப்போ அவங்ககிட்ட ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது தேர்தல் வெற்றி எது, தோல்வி எது, வெற்றிக்கு என்ன பண்ணணும், தோல்வி எதில் சந்திக்கும்ன்றது தெரியாது. ஆனால் அவங்க வந்து இளம் கன்று, பயம் அறியாது. அதனால் வந்து ஒரு 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 உழைப்பு, ஒரு உணர்ச்சி அதெல்லாம் இருக்கும். பட் வழி நடத்துறதுக்கு போதிய அளவுக்கு அங்கே ஆளுமைகளோ இல்லை ஒரு அரசியல் தெளிவோ புரிதலோ இல்லாத ஒரு அணி. உதாரணத்துக்கு இப்போ விசிலை வந்து ஊதாதீங்க, வயசானவங்க கிட்ட போயிட்டு காது கிட்ட ஊதாதீங்க, அது வந்து ஒரு 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 கோவத்தை உருப்படுத்தும், ஒரு வர ஓட்டும் போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க செங்கோட்டையன். அங்கேயே வந்து கொஞ்சம் பேர் அதிகமாக அதை மாற்றி பேசுகிறாங்க. அப்போ அந்த அந்த புரிதல் என்பது பக்குவப்படலை ஒன்று. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது என்ன, இந்த 2 தொண்டர்களுக்கும் தாவேக்கா தொண்டர்களுக்கும் என்னென்னா, தாவே தொண்டர்களுக்கு வந்து நாட் ஓன்லி இது புதிய தேர்தல், அனுபவன்றது வந்துட்டு வெற்றி தோல்வி எல்லாம் சேர்ந்து கலந்து வர்றது. வெறும் வெற்றி ஒண்டியே இலக்காக வைத்துக்கிட்டு போகிறது அனுபவம் கிடையாது. யாருமே வந்து ஒரே விஷயத்தில் ஒரே ஓட்டப்பந்தயத்தில் ஓடி கோல்டு ஜெயிச்சதோ இல்லை ஒரே மேட்ச்லேயே கால்பந்து ஆடி தங்கம் வாங்கினதோ இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி சிவில் சர்வீஸ் எழுதும் போதே வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் ஆல் இண்டியா லெவலில் வாங்கினதோ அதெல்லாம் வந்து ரேரஸ்ட் ஆஃப் ரேர். அதே நீங்கள் அரசியலுக்கு பார்க்கும்பொழுதும் சிரஞ்சீவி இருந்தார், பிரஜாராஜ்யம், இதை விட கூட்டம்லாம் காட்டியிருந்தார். தமிழகத்தில் ஐயா விஜயகாந்த் இருந்தார், இதை விட கூட்டம்லாம் காட்டினார். அப்போ தேர்தலே வந்து 234 தொகுதியில் வந்து நாங்கள் 120 130 தொகுதி வாங்கி முதலமைச்சர் ஆகிடுவோம் அப்படின்றது வந்து தலைவர்கள் பேசுவார்கள். தொண்டர்களுக்கு வந்து அதையே நம்பி அவங்க களத்துக்கு போகும்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து காத்திருக்கும். உதாரணத்துக்கு 40% வாக்கு வங்கி இருக்கிறதா கிளைம் பண்ணுறாங்க. எதை வைத்து அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி முகாந்திரம் என்ன? வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்குது,
சரி 2.25 கோடி வாக்குகள் வந்துரும். 2 கோடி வச்சாலும் 40 வந்துரும் அப்படிங்கிறாரு. கரெக்டு. 2,00,000 ரேஷன் கார்டு 2.25 கோடி ரேஷன் கார்டு இருக்கிறது உண்மை. வீட்டுக்கு ஓட்டுங்கள் இருக்கிறதும் உண்மை. அப்போ நீங்கள் சொல்கிற அந்த 40% ஓட்டு வருது அப்படின்னா அதுக்கு என்ன பொருள்னா, சட்டமன்ற தேர்தலில் வாக்கு பதிவாகிற விகிதாச்சாரம் 70 விழுக்காடு. இந்த 70 விழுக்காடில் 40% தமிழக வெற்றிக் கழகத்துக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் மீறுறது 30%. இந்த 30%த்தில் அதிமுக பிரிச்சுக்கணும், திமுக பிரிச்சுக்கணும், நாம் தமிழர் கட்சி, நோட்டா, சுயேட்சையெல்லாம் பிரிச்சுக்கணும். அதாவது 5 விதமான கட்சிகள் அதை வந்து பிரிச்சுக்கணும். அப்போ இது யதார்த்தமாக இது வந்து உண்மைத்தன்மையாக தெரியுதா? அதாவது நடுநிலையாக பார்க்கும்போது ஒரே கட்சி புதுசாக இப்போ தான் தேர்தல்னா என்னன்னு பார்க்க போகிறாங்க. அந்த கட்சி 40 விழுக்காடு எடுத்துரும், மிச்சம் இருக்கிற 30 விழுக்காடு நீங்கள் அதை 60ஆக பார்க்கக்கூடாது. அவங்க 100ல் 40 ஓட்டு எங்களுக்கு சொல்லலை, மொத்தத்தில் 40% ஓட்டே எங்களுக்கு இருக்குன்றாங்க, போல் ஆவறதில் சொல்கிறாங்க. அப்போ பதிவாக போகிற வாக்கில் நீங்கள் 40% நீங்கள் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா மிச்சம் இருக்க 30% எடுத்துன்னு போகிறதுக்கு அதிமுகவும் திமுகவும் அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சியும் என்ன அவங்களுக்கு என்ன அரசியல் தெரியாத கட்சியா, இல்லை அவங்களுக்கு அனுபவம் இல்லாத கட்சியா, இல்லை இது நடைமுறையில் இப்போ யாருன்னா ஒருத்தரை ஒரு அரசியல் தெரிந்தவர் அவங்க சொல்ல திமுக காரங்க சொல்கிறாங்களாம் என்னென்னு, இந்த மாதிரி குடும்பத்தில் ஒரு ஓட்டு வேணா வரும் அப்படின்னு பேசிக்கிறாங்களாம். அதாவது நான் கூட சொல்லலாம், நிலாவில் வந்து வடை சுட்டு ஆயா விற்றாங்க அப்போ பேசிக்கினாங்க கதையாக, அது ஒரு நிதர்சனமான உண்மையா? அது வேறு ஒரு சிறுபிள்ளை கதையாலாம் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஓட்டு கணிசமாக விழுன்றதில் மாற்றுக்கிறது கிடையாது. 3வது பெரிய கட்சியாக நீங்கள் வருவதற்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைக்கு மாறான ஒரு செய்தியாக இருந்தாலும் அதில் கொஞ்சமாச்சும் நிதர்சனம் இருக்கணும், அதில் ஒரு லாஜிக் இருக்கணும், ஒரு ரீசனிங் இருக்கணும். சரி சார், இப்போ அவர் வின் பண்ண முடியாது, ஆனால் களத்தில் நிற்கிறாரு, ஓரளவுக்கு மோத முடியும். ஒருவேளை காங்கிரஸ் இந்த மோதல்கள்லேருந்து, திமுக கூட்டணி மோதலேருந்து தாவிக்கா கூட வந்தால் என்ன சேலஞ்ச் ஏற்படும்? அது வந்து 3வது கூட்டணியாக உருவாகும், மக்கள் நல கூட்டணி போல் ஒரு கூட்டணியாக உருவாகும். ஒரு வேளை காங்கிரஸ் வந்துடுறாங்க, ஐயா ராமதாஸ் போகிறாரு அப்படின்னா கூட அது வந்து ஒரு 3வது முகமாகிடும். அதுக்குமே வந்து தமிழகத்தில் கடந்த கால வரலாறை பார்த்திங்கன்னா என்னென்னா, மக்கள் நல கூட்டணியோ இல்லை 3வது நல கூட்டணியோ வரும், அது கணிசமான வாக்குகளை பிரிக்கும். உதாரணத்துக்கு 20% வரலாம் அது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 20%க்கு பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், நிறைய ஒரு வாக்குகள் வந்து போலாகிற மாதிரி இருக்கும். அதுவும் நீங்கள் நகரங்களில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா தாவேகாவோட தாக்கம் அதிகமாகவே இருக்கும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களில் வந்து ஒரு சில இடத்துல வந்து இந்த கூட்டணி வெற்றி பெறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த 20% வாக்குகளுக்கு நீங்கள் கன்வர்ஷன் ரேட்டுன்னு பார்க்கும்போது 10 எம்எல்ஏ தாண்ட மாட்டாங்க. அதுதான் அந்த அந்த நம்பருக்கு. இப்போது நீங்கள் வந்து ஒரு 5 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, இல்லை 7 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா கார் வாங்கலாம், 2 லட்ச ரூபா வச்சுருக்கீங்கன்னா பைக்கு வாங்கலாம். நான் 3 லட்ச ரூபா வச்சுருக்கேன் ஆனால் நான் கார் வாங்குவேன்னு சொன்னால் கணக்கில் உதைக்குதுல்ல, அதே கணக்கு தான் அதாவதுங்க இந்த கொள்கை, இந்த கட்சி, இந்த பிரம்மாண்டம், இந்த பிரச்சாரம்லாம் கடைசியில் எங்கே போய் நிற்கும்னா கணிதத்தில் போய் நிற்கும், ஒரு நம்பரில் போய் நிற்கும். இந்த நம்பருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம், இந்த வாக்கு சதவீதத்துக்கு எவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் பார்க்கணும். அப்போ நீங்கள் கட்சி தலைவர்களெல்லாம் மறந்துட்டு, பிரம்மாண்டம் அதெல்லாம் மறந்துட்டு நம்பர்ஸ் வைஸ் இதை பார்க்குறது தான் லாஜிக்கலாக கரெக்டாக இருக்கும். அப்போ நான் என்ன பார்க்குறேன்னா, பை ஆல் மீன்ஸ் இவர் ஒரு பிரம்மாண்ட கூட்டணி இதுக்கு பிறகு அமைச்சாலுமே கூட 20% முதல் தேர்தலில் தாண்டுற அந்த வலிமையும் சக்தியும் அவங்களுக்கு இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னா, உழைப்பு பத்தலை, நேரம் இல்லை. நேரம் வந்து இன்னும் கரெக்டாக பார்த்திங்கன்னா 60 நாள் இருக்கும் அதிகபட்சம். 60 நாளில் நீங்கள் எப்படி போய் மக்களை சந்திக்க போகிறீங்க, அவங்கள எப்படி அவங்களோட நம்பிக்கையை பெற போகிறீங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க, அவங்க பிரச்சனையை புரிஞ்சுருக்கீங்களா, அதை பேசுவீங்களா, அவங்கள எப்படி அவங்களோட அந்த நம்பிக்கையை எப்படி பெறுவீங்க? ஒரு மக்களோட நம்பிக்கையை பெறுதுன்றது அது பழக்க வழக்கத்துலேயும் குணாதிசயத்துலேயும் அவங்களோட தொடர்பில் வர ஒரு விஷயம். திடீர்னு ஒருத்தரை வந்து ஒரு 6 மாதம் 1 வருஷத்துலலாம் நம்ப முடியாது. அது வந்து இட் டேக்ஸ் டைம். அப்படி இருக்கும்போது ஒரு அரசியல் கட்சி என்பதுமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் அது உருவாகுது. அவங்க அந்த நம்பிக்கையின் பால் நடந்துக்காத போது அவங்க மீது கோவம் வந்தது, அது ஆன்டி இன்கம்பன்சியாக மாறுது. அப்போ இந்த ப்ராசஸையே வெறும் படத்தில் நடிச்சிருக்காரு, படத்தில் இவர் நல்ல வேடம் போட்டிருக்காரு, அதனால் இவர் அரசியலில் நல்லா வேடம் போடுவார் அப்படின்றத பார்க்குற புரிதல் இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு அரசியலுக்கு வேறு. சினிமா என்பது அது ஒரு துறை. காங்கிரஸ் நம்புதில்ல சார். காங்கிரஸ் வந்து நம்புவாங்கங்க. அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, காங்கிரஸில் பாதி பேர் தான் அந்த மனநிலையில் இருக்கிறாங்க. இங்கே காங்கிரஸ் கட்சியோட மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, அந்த கட்சியில் வந்து தொண்டர்கள் குறைவு, தலைவர்கள் அதிகம். எங்கெல்லாம் தலைவர்கள் அதிகமாகவும் தொண்டர்கள் குறைவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய எண்ணோட்டங்கள் வரும்.
ஏன்னா ஐடியா கொடுக்குறது ஈஸி, கீழே இருந்து வேலை பார்க்குறது தான் கஷ்டம். அதனால் அவங்க ஐடியா கொடுத்துட்ருக்குறாங்க, விஜயோட போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம். ஆனால் களத்தில் மக்கள்கிட்ட அவங்க என்ன போய் பண்ணியிருக்காங்க? என்னோட கணிப்பு சரியாக இருக்குமே. ஆனால் வர சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு தமிழகத்தில் ஒரு பேயடி காத்து கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கடந்த மற்ற மாநிலங்களெல்லாம் எவ்வாறு வந்து வாக்கு வங்கியை தவற விட்டு நிறைய இடத்துல தோல்வி பெற்று கூட்டணியை வந்து அவர்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன டேமேஜ் பண்ணுவாங்களோ கிட்டத்தட்ட அதை நோக்கி தான் அவங்க பயணம் செஞ்சுருக்கிறாங்க. இது அவங்க இதுக்கப்புறமும் இவங்க சரி செய்யலைன்னா ஒழுங்காக இருக்கிற திமுகவுக்கு அவர்கள் வந்து ஒரு பெரிய பேகேஜாக மாறிட்டு இருக்காங்க. அதாவது ஒரு சுமையாக மாறிக்கொண்டிருக்கிறது காங்கிரஸ். சார், ஒருவேளை காங்கிரஸ் திமுகலேருந்து வெளியில் வந்துருச்சுன்னா திமுகவுடைய அந்த செட்டப்பில் என்ன சேஞ்சஸ் வரும்? அது காங்கிரஸ் வந்து கொண்டு வரக்கூடிய வாக்குகள் பார்த்திங்கன்னா பாரம்பரிய உள்ள வாக்குகள். உதாரணத்துக்கு விருதுநகர், கன்னியாகுமரி, அப்புறம் ராமநாதபுரம் இது போன்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு தென் மாவட்டங்களில் ஓரளவுக்கு ஒரு கணிசமான வாக்குகள் இருக்குங்க. அது வந்து ஒரு 3-5 விழுக்காடுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட்டு. அது வந்து சூரியனும் கையும் வந்து நேச்சுரலாக சிங்க் ஆகிற ஒரு கூட்டணி. அது வந்து ஒரு ஒவ்வாத கூட்டணியோ ஏற்றுக்காத கூட்டணியோலாம் இல்லை. அது வந்து இயற்கை ரீதியாக அவர்களுக்குள்ள கடந்த கால வெறுப்பு முரணெல்லாம் மறந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறைகள்கிட்டயோ இல்லை 40-50 வயது இருக்கக்கூடிய வாக்காளர்கள்கிட்ட போய் கேட்டிங்கன்னா மொழிப்போர் யார் திணிச்சதுன்னு கேட்டால் பாஜகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க என்னென்னா மத்தியில் இருக்கிறவங்க பண்ணுவாங்க அப்படின்னும், மத்தியில் இப்போதைக்கு அவங்க பார்க்குறது பாஜக. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து அந்த காலத்தில் காங்கிரஸ் தான் அதை பண்ணிச்சுன்றதே ஸ்ட்ரைக் ஆகாது. அப்போது அரசியல் கூர்ந்து கவனிக்கிறவங்க இல்லை வரலாறு ஆராயிறவங்க தான் அந்த புரிதலுக்கு போக முடியும். ஒரு சாமானிய வாக்காளர்களுக்கு இவ்வளோலாம் வந்து அவங்க வந்து நோண்டி பார்க்க மாட்டாங்க உள்ளே என்ன நடந்து எதுன்னு. அப்படி பார்க்கும்போது காங்கிரஸும் திமுக வந்து ஒரு நேச்சுரல் அலையன்ஸ். அதனால் அது ஒரு 3-5 விழுக்காடுகள் வந்து அந்த கூட்டணிக்கு அது குறையும். ஒரு ஒரு ரொம்ப க்ளோஸ் கார்னர்ட் கண்டெஸ்ட் இது. அதாவது சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை நமக்கு கடைசி 3 சட்டமன்ற தேர்தல் வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா 3-4% தான் சராசரி வாக்கு விகிதாச்சாரம் ஆளுகின்ற கட்சிக்கும் தோக்கின்ற கட்சிக்கும், இரண்டாவது கட்சிக்கும். அப்போ அந்த மாதிரி ஒரு தேர்தலில் காங்கிரஸ் விஜய் அவர்களை போய் சேர்றாங்க அப்படின்னா திமுகவுக்கு வந்து இந்த தேர்தல் வந்து கடும் போட்டியில் அது வந்து அவங்கள வந்து ஒரு தோல்வி வழிக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான வழியாகிவிடும். ஏன்னா இங்கே வந்து திமுகவுக்கு வந்து இன்றைக்கி திட்டங்களை விட இன்றைக்கி காலையில் ஒரு செய்தி என்னென்னா லேப்டாப் வந்து சந்தையில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாணவர்கள் செல்வங்களுக்கு கொடுத்த அந்த லேப்டாப் வந்து சந்தையில் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரி அந்த 1000 ரூபாய் திட்டமானது வந்து என்னென்னா நிறைய பேர் வந்து அதை உடைக்கிறதுக்கு எதிர்க்கட்சிகள் வேலை செய்கிறாங்க. உதாரணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபான்னு சொல்லியிருக்கிறாரு. அதை தாண்டி இது மக்கள் பணம் தானே மக்களுக்கு வருது, இதுனா இவங்க வீட்டு பணமா இல்லை வந்து இது வந்து ஒரு கட்சி சுழல் நிதியா அப்படின்ற அந்த கேள்விகளை நாம் தமிழர் கட்சி போன்றவர்கள் முன்னாடியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போது அரசு இலவசத்தில் பெண்கள் போயிட்டுருக்கும்போது பெண்கள் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்பொழுது ஆண்களும் இலவசமாக போகலான்னும் பொழுது ஒரு திட்டமை வைத்து திட்டம் சார்ந்து எதிர்பார்த்த வாக்கு வங்கி இன்றைக்கி சிக்கலில் இருக்குது. குறிப்பாக இளம் பெண்கள், இளைஞர்கள், அந்த நான் முதல்வன் ஆகட்டும் இல்லை தமிழ் புதல்வன் ஆகட்டும், இந்த மாதிரி திட்டங்களெல்லாம் வந்து இளைஞர்களை மேம்படுத்துவதற்காக திமுக வந்து கண்ணும் கருத்துமாய் கொண்டு வந்த திட்டம் அருமையான திட்டம். ஆனால் என்ன பிரச்சனைனா அந்த இளைஞர்கள் நிறைய பேர் விஜய் அவர்களால் ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போது ஒரு பலனை எதிர்பார்த்தது பலன் பெற்றது அரசிடம், அந்த அரசு திமுக நடத்துகிறது. ஆனால் அவங்களோட பார்வை நோக்கம் என்பது தாவேகாவோட போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா பெனிஃபிஷியரியை டார்கெட் பண்ணதில் டைலூஷன் ஆகுது. அது வந்து தாவேகாவுக்கு போகுது. இப்போ அதிமுக பொறுத்தவரை இதில் என்ன சிக்கல்னா இளம் வாக்காளர்கள் அதிமுகவுக்கும் குறையிறாங்க, அதிமுக மீதும் பார்வை இல்லை. அப்போ 2 திராவிட கட்சிகளும் அந்த இளம் வாக்காளர்கள்கிட்ட ஒரு சிக்கல். இப்போ இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த கண்டெஸ்ட்டை வந்து இன்னமும் ரொம்ப டைட்டாக்கி விடுது. இந்த டைட்டாக்கி விடும்போது காங்கிரஸ் மாதிரி ஒரு கட்சி போகுது கூட்டணியை விட்டு இல்லை விஜய்க்கு போகுதுன்னு போது சிக்கல் வந்து அங்கே திமுகவுக்கு தான். தேமுதிக எந்த பக்கம் போகும்? தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்தவரைங்க ஒரு கொள்கை பிடிமானமோ இல்லை ஒரு மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு என்பது ஒரு பெருசாக அவங்க வெளிப்படையாக காட்டுறதில்ல. நேரம் ரொம்ப கடத்துறாங்க. அவங்க எங்கே வேணால் போவாங்க. அந்த கட்சியை வந்து இங்கே தான் போவாங்க அங்கே தான் போவாங்க நீங்கள் சொல்ல. எதுக்காக வெயிட் பண்ணுறாங்க இவ்வளோ வெயிட் பண்ணுறது? அவங்களுக்கு வந்து மக்கள் சார்ந்த விடயங்களை விட மக்களுக்கு என்ன தேவை அப்படின்றதை விட அவர்களுக்கு என்ன தேவைன்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அதிமுகட்டையும் பேசியிருப்பாங்க இவ்வளோ சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க, திமுகட்டையும் பேசியிருப்பாங்க இவ்வளோ சீட்டுன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த 2மே முடிஞ்சிருச்சு. இந்த 2 சீட் பார்கெனிங்குமே ஏற்றுக்கொள்ளாமல் தானே இப்போ தேமுதிக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ கடைசி நேரத்தில் போய் எதை அக்செப்ட் பண்ணலான்னு இருப்பாங்களா இல்லை இந்த கட்சிகள் அதிகம் கொடுத்து தேமுதிகவை அழைப்பாங்களா?
அதிகம் கொடுத்து தேமுதிமுகவை அழைப்பது என்று இருந்தால் பிரதமர் மோடி அவர்கள் வரும்பொழுதே அந்த கூட்டணி முடிஞ்சிருக்கும். அப்போது ஏடிஎம்கே வந்து நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம், நீங்கள் சொல்கிறது அப்படி வராது, வந்தால் வாங்க அப்படின்ற மாதிரி அந்த நிலையில் இருக்கிறாங்க. டிஎம்கேவை பொறுத்தவரையிலும் முதலமைச்சர் வந்து எல்லாரையும் அரவணைச்சி செய்யணுன்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறார். ஏன்னா இந்த தேர்தல் வந்து திமுக பொறுத்தவரையில் எப்பயுமே கூட்டணி கணக்குன்றதில் அவங்க வந்து சாம்பியன்ஸ். கூட்டணி கணக்கு வந்து பிரமாதமாக போடுவாங்க. கூட்டணின்ற விஷயத்தில் வந்து அவங்கள வந்து நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. எந்த கணக்கு எங்கே எது எப்படி டேர்ன் ஆகும் அப்படின்றது. அதற்கு வந்து உதாரணம் வந்து கலைஞர் அவர்கள் பிரம்மாண்ட கூட்டணி, ரெயின்போ கூட்டணிலாம் நிறைய நேரத்தில் அமைச்சு வெற்றி பெற்றிருக்காரு. 89 சீட்டு தான் ஜெயிச்சிருந்தாலும் ஆட்சியை தக்க வைக்கிற அந்த கெப்பாசிட்டியும் அந்த கூட்டணியில் சலசலப்பு வராமல் இருக்கிறத வந்து அவர் கிட்டத்தட்ட அதே தொனியில் ஸ்டாலின் அவர்களும் வரார். ஆனால் திறமை இருக்குது, திராணி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் அங்கே என்ன பிரச்சனைனா ஒரு கப்பலில் எவ்வளோ பேர் பயணம் பண்ண முடியும்னு ஒரு கேரியிங் கெப்பாசிட்டி இருக்குது. இன்றைக்கி திமுகவோட பிரச்சனை என்னென்னா அது ஆல்மோஸ்ட் 100% ஃபுல்லு. அதில் வந்து பர்த்தே இல்லை, அதில் சீட்டே இல்லை. ஆனாலும் ஆசை இருக்குது, இன்னும் 2 பேர் வந்தாலும் அதை சேர்த்து எடுத்துகிட்டு போகலான்னு. இப்போ உதாரணத்துக்கு திமுக வந்து ஆல்ரெடி தஞ்சாவூரில் ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கிறாங்க. திமுகவை வந்து அதிமுக கூட்டணி வந்து அங்கே போயிட்டு தோற்கடிக்க முடிக்கிறது, இல்லை அங்கே வேட்பாளர் போட்டு தூக்குறது அப்படின்றதுலாம் இல்லை. டெல்டாவை பொறுத்தவரைக்கும் திமுக வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்குது. டெல்டாவோட டெய்ல் எண்ட் ஏரியாவில் தான் சிக்கல்கள் இருக்குது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை அந்த மாதிரி இடங்கள். அது எப்பவுமே பெல்வெதர், ஆட்சிக்கு ஏற்றார்கள் மாறக்கூடிய தொகுதிகளும் கூட அது. ஆனால் அந்த தஞ்சாவூரில் வைத்திலிங்கம் போன்றவர் வராருனா கூட ஒருத்த நாட்டில் அதே சேர்த்துக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. போன வாட்டி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஆனால் அங்கேருந்து மனோஜ் பாண்டியன் வந்தாலும் சேர்த்துக்கிறாங்க. அப்போது கட்சி பலமாக இருந்தாலும் வேறு யாருனா வந்தாங்கன்னா இப்போ இவங்க யாருமே வந்து சும்மா நாங்கள் இணைச்சிக்கிறோம் அப்படின்றது போல். இப்போ இவங்க பேசிக்கலாக என்ன செய்தின்னா அங்கே இருக்கிற திமுக காரங்களுக்கு சீட்டு இல்லை. அதுதான் அதோட நிதர்சனமான உண்மை. அதிமுகவில் நேற்று வரலாம் இருந்துட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்களை இழிவாக பேசியவர் தான் ஐயா வைத்திலிங்கம். அப்போ அவரை சேர்த்துக்கிறார், அதெல்லாம் கடந்து போகிறார். அப்போ அக்காமடேட்டிவாக இருக்கார். அப்படி இருக்கும்போது டிஎம்டிகேவையும் அவர் சேர்த்துக்கிறதுக்கு அவர் விரும்புவார். ஆனால் சிக்கல் என்னன்னா இவங்களுக்கு சீட்டு அதிகம் தேவை. யாருக்கு? டிஎம்டிக்கு. அவங்க வந்து கம்மியான சீட்டுக்கு போகிற ஒரு கட்சி கிடையாது. நிதர்சனத்துக்கு மீறி தான் அவர்கள் வந்து எண்ணிக்கைகளை எப்போதுமே கேட்டு இருக்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அவங்க கேட்குற அந்த சீட்டை வந்து டிஎம்கேவால் இன்றைக்கி கொடுக்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, அப்படி மீறி சீட்டு கொடுத்து சேர்த்தாலும் சிபிஐ, சிபிஎம், விசிகே, எம்டிஎம்கே, மக்கள் நீதி மையம், அப்புறம் டிஎம்டிகே, கிட்டத்தட்ட அவங்க உங்களுக்கு 6 கட்சி. எப்படி பார்த்தாலும் இந்த சீட்டில் வந்து ஒரு கட்சி ஒரு சீட்டு கூட கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். போன வாட்டி 6 கேட்டு பெற்றாங்க, இந்த வாட்டி 7 கேட்டாங்கன்னாமே உங்களுக்கு 7 கட்சி ஆளுக்கு 7 சீட்டு கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லை ஒரு 8 சீட்டு கேட்குறாங்கன்னா 50 சீட்டு போயிடுச்சு. 50 சீட்டு வெறும் இந்த சிறிய கட்சிகளுக்கே போயிடுச்சு. இன்னும் காங்கிரஸ் இருக்குது. காங்கிரஸ் அவங்க 40 அந்த ரேஞ்சில் இருக்கிறாங்க. மேபி ஒரு 28 இல்லை 30க்கு வந்தால் கூட இங்கே ஒரு 50, அங்கே ஒரு 30, 80 சீட்டு நீங்கள் கூட்டணி கொடுத்துட்டிங்கன்னா மிச்சம் உங்கள் கையில் என்ன இருக்குது? இல்லை, ஒரு 154 சீட்டு தான் இருக்கும். நீங்கள் 2006 ஒரு 120 தொகுதியில் தானே திமுக போட்டிட்டுச்சு. மற்ற கட்சிகளுக்கெல்லாம் நிறைய இடங்களை பங்கிட்டு கொடுத்தாங்க. அது 2006 வந்து அம்மையார் ஜெயலலிதா ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, எங்கே திருப்பி வந்துடக்கூடாது, நமக்கு வந்து சிக்கலாக போயிடுன்னு சொல்லிட்டு கலைஞர் அவர்கள் அந்த அரித்மெட்டிக்காக போட்டார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும், கலைஞர் அவர்களை வந்து அந்த கணக்கையும் அதையும் வந்து நம்ம ஐயா ஸ்டாலினோட ஒப்பிட முடியாது. இவரோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் வேறு, அவரோட ஸ்ட்ரென்த்து வீக்னஸ் வேறு. அவரோட இவர் ஸ்ட்ரென்த்தாக இருக்காருங்கிறீங்களா? இல்லை, கலைஞர் அவர்களை வந்து அது அவரே ஒத்துக்க மாட்டார், அவரே ஏற்றுக்கிறது இல்லையே. சரிங்க, கலைஞரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கலைஞரோ இல்லை எம்ஜிஆர் அவர்களோ அந்த வரிசையில் நான் அம்மையார் ஜெயலலிதாவை வைக்க மாட்டேன். இந்த 2 பேருக்கும் வந்து கீழே இருந்து வந்தவங்க வாழ்க்கையில். இவர்களுக்கு பசினா என்ன தெரியும், மக்களோட பிரச்சனை புரியும், ஒரு அரசு ஊழியர் எப்படி நடந்துக்குவாங்க, அரசு ஊழியர் மக்களோட விஷயத்தில் எப்படி கவனம் செலுத்தாமல் எஸ்கேப் ஆவாங்கன்னு தெரியும். ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும்போது இது செய்யலை அப்படின்னா அரசு ஊழியர் பொதுவாக விளக்கம் கொடுப்பாங்க. இங்கிலீஷ்லேயும் கொடுப்பாங்க, தமிழ்லேயும் கொடுப்பாங்க, நோட்டு போட்டும் கொடுப்பாங்க. அதை அந்த ஃபைலை தூக்கி போட்டுட்டு நான் சொல்கிறத நீ செய், நான் அதுக்கு தான் நான் முதலமைச்சராக உட்காந்துருக்குன்னு சொல்ல அந்த தோரணை உடையவர்கள். மேயர் ஜெயலலிதா வந்து பயத்தில் காட்டி வேலையை நடத்துவாங்க. மற்றபடி அவங்க பீரியட்லையுமே வந்து அந்த அடிப்படை தேவை புரிதல் இருக்குது பாருங்கள். அது வந்து கலைஞர் அவர்களோட ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கோ இல்லை வந்து எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்த அளவுக்கு தெரியாது. அதனால தான் பார்த்திங்கன்னா அம்மையார் ஜெயலலிதாவோட முதல் 2 ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த மக்களோட புரிதல் என்பது சற்று குறைவாகவும், அது நாளாவ அந்த அனுபவத்தில் அம்மா உணவகம், ஆடு மாடு கோழி, தாலிக்கு தங்கம், லேப்டாப்பு, சைக்கிளு, அப்போது மிக்சி, கிரைண்டரு என்ன வேணும்
சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னும்போது அவங்க வந்து அனுபவத்தில் பார்க்குறாங்க, ஓகே இப்போ பண்ணோம் இது பத்தலை, இதை நம்ம திருப்பி செய்யலைன்னா நம்ம இன்னும் வந்து மோசமாக போயிடுவோம், அப்போ நம்ம ஆட்சி இருக்கும்போது இன்னும் செய்யணும். அந்த எண்ணம் எங்கேருந்து வருதுன்னா அந்த அனுபவத்துலேருந்து வருது. அப்போ அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தேர்தல். ஆஸ் அ சிஎம், ஆஸ் அ பொலிட்டீஷியன் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ், பட் ஆஸ் அ சீஃப் மினிஸ்டர் இது அவருக்கு ஃபஸ்ட்டு தேர்தல். அப்படி இருக்கும்போது இது வந்து கடந்த காலத்தில் கலைஞர்கள் அவர்கள் கொடுத்தாருன்னா அவரோட அனுபவம் வேறு. அந்த அனுபவத்தோடு இவர் வந்து அதிக சீட்டை கொடுத்தாருன்னா அது திமுகவுக்கு சிக்கல். ஏன் அப்படின்னா அடிப்படையில் திமுகன்ற கட்சியோட வெற்றி விகிதாச்சாரம் அதிகம். அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பானை சின்னம் நிற்கிது, இல்லை மதிமுக நிற்கிது, இல்லை கதிரறிவா சுற்றில் நிற்கிது, இல்லை உங்களுக்கு பம்பரம் நிற்கிது அப்படின்னா அதனுடைய தன்மை வேறு. வெற்றி விகிதாச்சாரம் அவங்களோட பெஸ்ட் பெட் என்ன திமுக, அது உதயசூரியன். அந்த உதயசூரியனை பிளேயராக நீங்கள் எவ்வளோக்கு அனுப்புகிறீங்களோ, இப்போ கபடியில் பார்ப்போம் நிறைய பேர் இருப்பாங்க, ஆனால் டீம் வந்து யாரை அதிகமாக அனுப்பும், எதிர்கோட்டுக்கு நல்ல ரைடரை தான் அனுப்பும். இப்போ அதிமுகவும் திமுகவும் பொறுத்தவரையில் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல ரைடரு ரெட்டலையும் உதயசூரியனும். அதனால் எதிரணிக்கு அவங்க விளையாட போகும்போது அதிமுக ரெட்டலையை அதிகமாக அனுப்புறது அதுக்கு பலம். அதுமாரி திமுக அவங்களோட ரைடர் அதிகமாக இருக்கிறது, உதயசூரியன் அதிகமாக அந்த கூட்டணி அனுப்புறது அவங்களுக்கு பலம். அந்த ரேஷியோவில் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறீங்கன்னா உங்களோட வெற்றி விகிதாச்சாரத்தை நீங்கள் அங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க கூட்டணிக்காக. அது வந்து கூட்டணிக்கு பார்க்க நல்லாயிருக்கும், ஆனால் கூட்டணின்றது செகண்ட் ஸ்டேஜ். அதை தாண்டி வேட்பாளர் தேர்தல் பிரச்சாரம் பூத் அரசியல்னு வரும்பொழுது அடுத்த 3 ஸ்டேஜில் அது வந்து ஒரு நெருக்கடி ஆகிடும். இப்போ இந்த நெருக்கடி திமுகவுக்கு டிஎம்டிகேவை சேர்க்கும்போது வரும். இங்கே வந்து கூட்டணியில் ஆட்கள் கம்மி, இங்கே வந்தாங்கன்னா கம்மியான ஒரு சீட்டு கொடுத்து அவங்கள அகாமடேட் பண்ணுறாங்கன்னா அது நேச்சுரலாக ஜெல் ஆகும். காங்கிரஸ் சீட்டுக்கு இவ்வளோ பார்கெயின் பண்ணுறாங்க, விசிகா ரொம்ப அமைதியாக இருக்குது, கூட்டணிக்குள்ளே யார் வந்தாலும் நாங்கள்லாம் பிரச்சனை பண்ண மாட்டோம். முன்னாடிலாம் சொன்னாங்க பாஜக பாமக இந்த ரெண்டும் வேண்டாம் அப்படின்னாங்க. இப்படி ஆனால் இப்போ எல்லாத்தையும் காம்ப்ரமைஸை விட்டுட்டு எந்த கோரிக்கையுமே வைக்காமல் விசிகா அமைதியாக இருக்குது. தங்கள் முன் வச்ச எந்த போராட்டங்கள்லையும் வெற்றி கிடைக்காது அப்படின்ன பிறகு கூட கம்யூனிஸ்ட்டும் ரொம்ப அமைதியாக இருக்குது. காங்கிரஸ் ரொம்ப ஷார்ப்பாக தன்னை இன்னொரு பக்கம் நகர்த்திட்டாங்கன்னா ஆன்டி மோடி அப்படிங்கிற அந்த வாக்குகள் திமுகட்டேருந்து பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அதுதான் முக்கியமாக வச்சுட்ருக்குறாங்க. ஒரு டெக்னிக்கலாக அதுக்கு வந்து ஒரு சாத்தியம் இருக்குங்க. ஏன்னா ஆன்டி மோடி அப்படின்னு ஒரு வாக்கு இருக்குது தமிழகத்தில். ஆன்டி பிஜேபி ஆன்டி மோடி ரெண்டு ஒன்று தான் கிட்டத்தட்ட. அந்த வாக்கு இருக்குது. ஆன்டி திமுகன்னு ஒரு வாக்கு இருக்குது, அதுதான் அதிமுகவோட கோர் வங்கி. ஆன்டி பாஜக தான் இன்றைக்கி திமுக கூட்டணியோட கோர் வங்கி, இல்லை காங்கிரஸோட வங்கியும் அதுதான். அப்போ அதை வந்து திமுகவும் உடைக்க போகுது, காங்கிரஸும் விஜயும் தனியாக நின்று உடைக்க போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து பெரிய சிக்கலுங்க அது. ஏன்னா அந்த வாக்கை வைத்து தான் அவங்க இந்த நொடி வரலும் தேர்தலை மொத்தமாக கட்டமைச்சு வச்சுருக்காங்க. அவங்க வந்து எங்கேயுமே வந்து அதிமுக ஆட்சியை விட எங்களது சிறப்பான ஆட்சி, அம்மையார் ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதி, எம்ஜிஆர் வந்துட்டு அரசியலே பண்ண தெரியாதவர், அதிமுக ஒரு கட்சியே கிடையாது, அப்படி அவங்க போகிறதில்ல. அவங்க என்ன பண்ணுறாங்க, அதிமுக பாரதிய ஜனதா கிட்ட அடிமையாக இருக்குது, அது அடிமை. ஆனால் நாங்கள் வந்து அவங்களோட முதலாளியாக இருக்கிற பிஜேபியை தான் எதிர்க்கிறோன்னு சொல்லிட்டு தான் அவங்க பிஜேபியை வைக்கிறாங்க. ஏன் அவங்க பிஜேபியை வைக்கிறாங்க அரசியல்னால், அந்த ஆன்டி பிஜேபியோட ஆன்டி மோடி வேவ் முன்னாடி இருந்துச்சு. இந்த தேர்தலில் இருக்கா இல்லையான்றது நமக்கு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் பாராளுமன்ற தேர்தலும் போது அது அதிகமாக இருக்கும், சட்டமன்ற தேர்தல் வரும்போது அந்த ஃபேக்டர் அந்தளவுக்கு இருக்காது. இந்த தேர்தல் வந்து திமுக ஆட்சிக்கு வரணுமா வரக்கூடாதா அப்படின்றதான் மக்கள் பார்ப்பாங்க ஒற்றை வரியில் பார்க்கணுன்னா. ஆனால் திமுக என்ன கட்டமைப்பு வைக்கிறாங்கன்னா பாஜக வர்சஸ் திமுக அப்படின்ற அந்த கட்டமைப்பு வைக்கிறேன். ஏன்னா அதுதான் அவங்களுக்கு வசதி. மக்களோட எண்ணோட்டம் என்னன்றதை தாண்டி அவங்களுக்கு எது வசதியோ லாபமோ அதை தான் அவங்க வைக்கிறாங்க. தாவேக்கா என்ன பண்ணுது, அதிமுகவுக்கு எப்பயுமே திமுக எதிர்ப்பு ஓட்டு போவோம், அது நிறைய பெரிய நம்பர் ஓட்டு, அதை நம்ம உருவிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலான்னு தாவேக்கா என்ன பண்ணுது, திமுக வர்சஸ் தாவேக்கானது. அப்போ அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வசதி. அதிமுக என்ன பண்ணுது, அப்போ நான் மத்தியம் பேசலை புதுசாக வந்ததையும் பேசலை, எனக்கு பிஜேபி பற்றி கூட்டணி ஆகி போச்சு பேச முடியாது, விஜய் பற்றி நாங்கள் வந்து பெருசாக கண்டுக்காமல் தான் இருந்தோம், நாங்கள் அமைதியாக தான் இருந்தோம், இவராக வம்படியாக வந்து பேசுகிறதுனால எதிர்வினை ஆற்ற வேண்டியது. மற்றபடி நாங்கள் திமுக எதிர்ப்புன்றதில் உறுதியாக இருக்கோம். திமுகவுக்கு மாற்று ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கேன்னு இவங்க பிச்சின் பண்ணுறாங்க. இப்போ இது எல்லாமே மக்கள் முன்னாடி போகும். மக்கள் வந்து இப்போ துணி கடையில் போகும்போது துணி பார்ப்பாங்கல்ல, இது என்ன காட்டனு, இது பாலிஸ்டரு, இது சில்க்கு, இது சரி, எது வேணும் நமக்கு அப்படியோ அது பார்த்து கிளியராக எடுத்துக்குவாங்க. நீங்கள் 1000 சொல்லலாம் இது அப்படி இது இப்படி அப்படின்னு, அதெல்லாம் போன வாட்டி நீங்கள் அடிமை பாஜக இதே கூட்டணி தான் இருந்தது. வெற்றி விகிதாச்சாரம் என்ன, 3லேருந்து 4%, அதே ஃபார்மேட்டு தான். 10 வருஷம் எதிர்கட்சி,
ஊழல் குற்றச்சாட்டு, அம்மையார் ஜெயலலிதா மறைவு, சசிகலா ஓபிஎஸ் பிரிஞ்சு நிற்கிறாங்க, டிடிவி பிரிஞ்சு நிற்கிறாங்க. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரிய ஆளுமையா இல்லை அவர் கட்சி நடத்த முடியுமான்றதெல்லாம் கேள்வி. இப்போ 4.5 வருஷம் வந்து ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலராக ஃபுல் டைமாக மாறியாச்சு. அதாவதுங்க இங்கே என்ன பிரச்சனைனா, நான் அடிக்கடி ஒன்று சொல்கிறது, இபிஎஸ் இஸ் பீன் அண்டர் எஸ்டிமேட்டட் அண்ட் அன்மார்க்ட். அவரை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அதாவது ஒரு கீழேருந்து ஒரு அரசியல்வாதி எப்பயுமே வந்து பெருசாக பார்க்குறது கிடையாது ஜனங்க. அவங்க ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். உதாரணத்துக்கு கலைஞர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதாவுக்கு கொடுத்த ஊடக வெளிச்சமோ இல்லை அவங்களுக்கு கொடுத்த லிபர்ட்டியை கலைஞர்கள்கிட்ட நம்ம கொடுத்தது கிடையாது. கலைஞர் அவர்களை பார்த்திங்கன்னா பத்திரிகையாளர் சந்திப்பில் நல்ல கேள்வி கேட்பாங்க, விமர்சனம் பண்ணுவாங்க. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா வரும்போது பார்த்து பயந்து தான் கேள்விகள் கேட்பேன். இது யதார்த்தம் நான் பேசுகிறது. அதே மாதிரி இன்றைக்கி விஜய் அவர்களுக்கோ ஸ்டாலின் அவர்களுக்கோ ஒரு அதிகமான வந்து ஒரு வெளிச்சம், ஒரு பிம்பம் எல்லாமே கொடுக்கப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வரும்போது ஊடக வெளிச்சத்தில் அவர் அந்தளவுக்கு அதை பற்றி பேசுகிறது கிடையாது. அவர் கடந்து வந்த பாதையை வந்து அரசியல்வாதி அடிப்படையில் அவர் எப்படி வந்தார், ஏன் வந்தார், எதுக்கு வந்தார், எந்த முறையில் வந்தாருன்றதெல்லாம் விமர்சனம். ஆனால் அதை தாண்டி அதிமுகன்ற ஒரு பொதுச் செயலாளரை ஒரு அதுக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்காம அதை சிறுமைப்படுத்தி பேசுகின்ற ஒரு பிரச்சார யுக்தி தானே இன்றைக்கி இருக்குது. சரி சார், இப்போ இது வரைக்கும் தீய சக்தி திமுக அப்படின்னு விஜய் செஞ்சுட்டு இருந்தவர் முதலாக இப்போது அதிமுகவை டைரெக்டாக தாக்குறாருல, அப்போ அவர் போட்டிக்கான களம் மாறிடுச்சு 2026 அப்படின்னு யதார்த்தமாக உணர்றாரா? அவர் யதார்த்தமெல்லாம் உணரல. இது வரைக்கும் களத்தில் இல்லாதவங்கள நான் பேச மாட்டேன்னு சொன்னவர் இப்போ பேச ஆரம்பிக்கிறாரு. இல்லைங்க, அவரு நினச்சிக்கிட்டாரு களத்தில் இல்லைன்னு. அப்போ நாம் தமிழர் கட்சி களத்தில் இல்லையா? உங்களை விட இன்றைக்கி தேர்தலில் இன்றைக்கி கணக்கு பிரகாரம் 3வது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி. நான் இப்போ சொல்கிறேன், ஒருவேளை நாம் தமிழர் கட்சி கூட்டணிக்கு போயிருந்தால் தாவேக்காக்கு இந்த பேசு பொருள் இந்த டிமாண்டே இருந்திருக்காது. 3வது பெரிய கட்சியும் 2வது பெரிய கட்சியும் கூட்டணி சேர்ந்துருந்தாங்கன்னா சேர போகிறதில்ல. சேர்ந்துருந்தா கணிதம் நான் சொன்ன கடைசியில் இந்த நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் இன்னொன்று, தாவேக்காவோட ஓட்ஸ் மாதிரி என்டிகே ஓட்ஸ் வந்து ப்ரூவன் ஓட்ஸ். நாம் தமிழர் கட்சியோட வாக்கு வங்கி அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுன்றது கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் சித்தாந்த மாதிரி. அது தமிழ் தேசியம் என்பது அது டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுல பிரச்சனை இருக்காது. மேபி காமனாக வந்து கொஞ்சம் ஓட்டு அடி வாங்கலாம். ஏன்னா தனியாக போனால் இருக்கக்கூடிய வசீகரம் வேறு, கூட்டணின்னு போகும்போது அது ஸ்லிப் ஆகும். ஆனால் பை அண்ட் லார்ஜ் ஒரு 70-80% வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அந்த மாதிரி ஒரு இருக்குது. ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா, மற்றவர்கள் பேரெலாம் சொன்னால் நமக்கு எதுக்கு, நம்ம வந்து திமுக எதிர்ப்பு அதில் உறுதியாக இருப்போம், இதையே கட்டமைச்சு நம்ம அப்படியே வந்து முதலமைச்சராக ஆயிடணும் அப்படின்றதுல இருந்தார். பட் நாளாக நார்மலாக கேள்வி கேட்குறாங்க, ஏன்பா இது ஒண்டி தப்புனா அப்போ இதெல்லாம் என்னப்பா, அப்போ இவங்களெல்லாம் பற்றி நீ பேச மாட்டியா என்னன்னு கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் அளிக்கணுன்றதுனால அவர் என்ன பண்ணிட்டார், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பேசிட்டார். அது இல்லாமல் ஆல்ரெடி எம்ஜிஆர் படத்தை எடுத்து வச்சுக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாவை கோடிட்டு காட்டுறது, நான் தான் அதிமுகன்றது, அது அடிப்படையில் அதிமுகவுக்கு ரொம்ப நாளாக ஒரு நெருடலாக இருந்தது. கரெக்டாக அன்றைக்கி வாயை விட்டார், வச்சு சாத்துன்னு சாத்துறாங்க, மாவட்டமாக சாத்துறாங்க. இப்போ தாவேக்காவை எல்லாரும் சேர்ந்து எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இவர் வந்து பயங்கரமான பாடி பில்டர்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா பூரா அட்டை, அதுக்கப்புறம் பூரா வந்து இது பலூன் மாதிரி, இது வந்து ஒரு வைரம் பாஞ்ச கட்டை கிடையாது, இது வந்து தண்ணியில் உப்பை வச்சு ஊறின கட்டை அப்படின்ற மாதிரி எக்ஸ்போஸ் பண்ணுவோம். சரி சார், இங்கே எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதி, களத்தில் கூட்டணி எப்படி வச்சுக்கணும் எல்லாம் தெரிந்தவர். ஆனால் நீங்கள் இன்னைக்கு அலைன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கு, 2024 எடப்பாடி கூட யாரெல்லாம் கூட்டணியில் இருந்தாங்களோ அவர்களை கூட எடப்பாடி பழனிசாமியால் இன்னைக்கு கொண்டு வர முடியல. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியை அவங்க இன்டாக்டாக வச்சுருக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் யாரெல்லாம் இருந்தாங்களோ ஓபிஎஸ் தவிர்த்து மீதி எல்லாரும் இருக்காங்க. ஆனால் இபிஎஸ்ஸால் அப்படி யாரையுமே வச்சுக்க முடியலையே ஒருத்தர் கூட. அதாவதுங்க, ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது கூட்டணியில் வைப்பது என்பது சுலபம். இப்போது ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்பொழுது மத்தியில் பாஜக இருக்குது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்டணியில் ஒரு பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றதில்ல. இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கிறாங்க, நிதிஷ்குமார் இருக்கிறாங்க, 5 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடும். நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அது காங்கிரஸ் ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், எதிர்கட்சியில் இருக்கும்போது கூட்டணியை தக்க வைக்கிறது தான் கடினம். ஆளுகின்ற கட்சியாக இருக்கும்போது சுலபம். அப்போ ஃபஸ்ட்டு பிரச்சனை அது. 2வது பிரச்சனை, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாதுல்ல இந்த கூட்டணி விஷயங்களை ஹேண்டில் பண்ணி. அவருக்குமே புதுசு தானே. அவர் கூட்டணி அப்படின்ற அந்த விஷயம் எப்போ வராரு? ஏன்னா இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தது வந்து அதிமுக அம்மையார் சிலபஸ். அது ஜெயலலிதா அவர்கள் ஜெயிச்சு கொடுத்துட்டு மறைஞ்சிடுறாங்க. 4 வருஷம் ஆட்சியை கௌரவமாக காப்பாற்றி எடுத்துன்னு போயிட்டார் அவரை பொறுத்தவரையிலும். ஆனால் அவருக்கு வந்து அனுபவம்னு பார்க்கும்போது ஒரு கூட்டணி கட்சிகளை அணுகிறது பேசுறதுன்றது பார்த்திங்கன்னா இந்த 4-5 வருஷம்தான்.
அப்போ ஒரு 5 வருஷத்துக்கு என்ன அனுபவம் இருக்குமோ அதுதான் இருக்க முடியும் அவர்கிட்ட. ஒன்று. ரெண்டாவது, இஸ் a வெரி வெரி டஃப் நெகோஷியேட்டர். போன வாட்டி பிஜேபி கிட்ட பேசுக்கும்போது ஆட்சி வருமா போகுமா அதெல்லாம் இருக்கும்போது பிஜேபி கிட்டேயே வந்துட்டு சீட்டு கேட்ட சீட்லாம் கொடுக்கல, இழுத்தாங்க, இழுன்னு இழுத்தாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பே தாமதமாச்சு. அமித்ஷா, சர்வ வல்லமை படைத்த அமித்ஷா கிட்டே அப்படி தான் இருந்தது. அவரை பொறுத்தவரையில் இந்த சீட்டெல்லாம் வந்து சும்மா கொடுக்கறது, கேட்ட சீட்டை கொடுக்குறது அப்படின்றது கிடையாது. அது வந்து அவருக்கு ப்ளஸ்ஸா இல்லை அது அவங்களுக்கு நீங்கள் கோடிட்டு காட்டின பிறகு அது ஒரு மைனஸா இல்லை அதனால் அவருக்கு வந்து சிக்கல் வருமா அப்படின்றத நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கணும். ஒருவேளை அவர் தோற்று போயிட்டாருன்னா அவருக்கு அது சிக்கல், அவர் எடுத்த முடிவு தவறு, அவருக்கு அனுபவம் பத்தலைன்றது புரிதல். ஒருவேளை அவர் தேர்தலில் ஜெயிச்சிட்டாரு, அதிமுக வெற்றி பெறுது அப்படின்னா அவர் பண்ணது மாஸ்டர் ஸ்ட்ரோக். ஜெயலலிதா அம்மையார் மாதிரி அவரும் வந்து இந்த ரேஞ்சில் போச்சு. இன்னொரு ஒருவேளை ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அடுத்த தேர்தல் கூட்டணிகளாக இந்த மாதிரிலாம் காத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. 234 நாங்கள் ரெட்டலையிலே போட்டு நாங்கள் பார்த்துக்குறோம், எங்களுக்கு வந்து அது ஏன்னா ப்ரூவன் அண்ட் டெஸ்டட் ஆஸ் அ பார்ட்டி. அதாவதுங்க இது எப்படின்னா அதிமுகன்றது வந்து ஒரு குதிரை இல்லை அது ஒரு கப்பல். கேப்டனோ ஜாக்கியோ மாறலாம், ஆனால் அந்த சிஸ்டம் கட்டுக்கோப்பாக இருந்ததுன்னா அந்த கப்பல் பாட்டுன்னு பயணத்தை பண்ணிகிட்டு இருக்கோம், அந்த குதிரை பாட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு திராவிட கட்சிகளை பொறுத்தவரையில் அந்த சிஸ்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. திமுகவும் அப்படி தான். திமுகவில் வந்து ஒரு காலத்தில் அண்ணா இருந்தார், அதுக்கப்புறம் கலைஞர் வந்தார், அதுக்கப்புறம் இப்போ ஸ்டாலின் வந்திருக்கிறார். அது வந்து ஆப்ரேட் எப்படி பண்ணணும், அந்த கப்பலை எப்படி ஓட்டணும்னு உங்களுக்கு கேப்டனாக தெரிஞ்சால் போதும். நீங்கள் வந்து அங்கே வந்து பனிக்கட்டி இருக்குது, இங்கே சுழல் இருக்குது, இது ஆழ்கடல் அப்படின்ற அந்த நேவிகேஷன் தெரிஞ்சால் போதும், ஓட்டிகிட்டு போயிடலாம். ஆனால் நீங்கள் கட்டுமானமே இல்லாமல் நாங்களும் கப்பல் வச்சுருக்குறோம், நாங்கள் பிகில் ஊதிக்கினே போவோம்னா டைட்டானிக் தான் அது. சார் ஒரு நிறைவாக ஒரு விஷயம் மட்டும் கேட்டுறேன் சார். இந்த பக்கம் திமுக கூட்டணிக்குள்ளே எப்படி ஆட்சி பங்குன்னு போகுதோ அதே மாதிரி அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் 2026 கூட்டணி ஆட்சிங்கிறாங்க. பாஜகவும் அதிமுக தான் தனித்து ஆட்சி அமைக்குன்னு சொல்லலை, அவங்களும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதில் தான் சொல்கிறாங்க. இன்னும் டிடிவி தினகரன் சொல்கிறது இன்னும் முக்கியத்துவம் வாய்ந்தது இல்லை தமிழ்நாட்டில். 2026 கூட்டணி ஆட்சி தான் அப்படிங்கிறது அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்க? இதே கேள்வி அவர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, கண்டிஷன் இல்லை, இது என்னோடய விஷன்றாரு. கண்டிஷன்னா கட்டாயம், விஷன்னா ஆசை. கூட்டணி ஆட்சி வரணுன்றது என்னோடய ஆசை, ஆனால் அது வந்து கட்டாயம் கிடையாது. இன்னொன்று, டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவான அரசியல்வாதிங்க. கூட்டணியில் பங்கு, ஆட்சியில் பங்குலாம் வந்து கட்சி தலைவர் முடிவு பண்ணுறது இருக்கட்டும், மக்கள் தான் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுறது. ஒரு கட்சிக்கு வந்து அதிகமான ஓட்டு போட்டு ஜெயிச்சிட்டாங்கன்னா அதை தாண்டி வந்து அவங்க யாரும் கூட்டணிக்கு வைக்க மாட்டாங்க. கூட்டணிக்கு ஒரு கட்டாயம் எப்போ வரும்னா அவங்க அந்த மெஜாரிட்டி ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா தான் அந்த கம்பல்ஷனுக்கே வருவாங்க. இதுதான் யதார்த்தமான அரசியல். பட் டிடிவி தினகரன் அவரோட அந்த கருத்து என்பது இங்கே அவர் அடிப்படையில் அவர் ஒரு அரசியல்வாதி, அடிப்படையில் அவர் ஒரு கட்சி நடத்துகிறாரு. அவர் கட்சிக்கு ஒரு 4 மந்திரி வேணும்னு அவர் கேட்குறது அது ஒரு நியாயம். காங்கிரஸ் எப்படி அவங்க கேட்குறாங்களோ அது ஒரு நியாயம். பட் இங்கே என்ன பிரச்சனைனா, கேட்குறது பிரச்சனை கிடையாது, அதற்கேற்ற உழைப்பு, அதற்கேற்ற வாக்கு வங்கி. அதே மாதிரி ராஜ்யசபா கேட்குறாங்க, எல்லாரும் வரப்போகிற கட்சியெல்லாம் ராஜ்யசபா இணையமைச்சர் கேட்குறாங்க. ஆமாம், அதாவது என்னென்னா இந்த 2026 தேர்தலை வச்சு எல்லா வியாபாரத்தையும் முடிச்சிடணும்னு பார்க்குறீங்க. அதாவது மேலேயே தீபாவளி சேல்ஸ் முடிச்சிடணும், பொங்கல் சேல்ஸ் முடிச்சிடணும், ரம்ஜான் சேல்ஸ் முடிச்சிடணும், கிறிஸ்மஸ் சேல்ஸ் முடிச்சிடணும், எல்லா துணியும் இப்போயே விற்றுணும். அந்தந்த பண்டிகை வரலும் அந்தந்த களத்துக்கு போகிறது, அந்தந்த மக்களை சந்திக்கிறது அப்படி கிடையாது. எல்லாத்தையும் இந்த 2000 மே மாதத்துக்குள்ளே நம்ம என்ன வந்து வாங்க முடியுமோ அதை வந்து அதிமுக கிட்டேருந்து திமுக கிட்டேருந்து பிச்சுக்கணும், வாங்கிக்கணும். ஏன்னா அவங்க தான் பெரிய கட்சி, அப்போ தெரிஞ்சு பெரிய கட்சின்னு, அப்போ நாங்களும் பெரிய கட்சி ஆகணும், எங்களுக்கும் பெருசாக கொடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு இருக்கோ அதுக்கு தானேப்பா கொடுக்க முடியும், மொத்தத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டா நான் என்ன லேகியமாக விற்கிறது அப்படின்றது அவங்களோட பொருள். ஆனால் இவங்க வந்து விடுற மாதிரி இல்லை. கேட்டால் காங்கிரஸ் கேட்குது, அதனால் டிஎம்டிகே கேட்குது, அதனால் விசிகே கேட்குது, அதனால் வந்து இப்போ கமல் அவர்கள் ஆல்ரெடி கேட்டு வாங்கிட்டார். இதெல்லாம் பாருங்கள், மக்கள் மன்றத்தில் ஐயா கமல் அவர்கள் தோற்று விட்டார். திருப்பி மறுபடியும் மக்களை போய் சந்தித்து ஜெயிச்சு வரணும். பாராளுமன்ற தேர்தல் வந்தது, அவர் போய் ஒரு சீட்டு கேட்டிருந்தால் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க, அப்போ நின்று இருந்தார்னா எம்பி ஆகிருப்பார். ஆனால் ஈ சோஸ் டு ராஜ்யசபா. இதுதான் சிக்கல்ன்ற. இது என்ன விதமான அரசியல் எனக்கு புரியல. அரசியலுக்கு வந்துட்டீங்க, நான் மேட்ச் ஆட மாட்டேன் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டால் எப்படி இருக்கும்? இது கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. என்ன மேட்ச் ஆட மாட்டேன் ஆனால் மேன் ஆஃப் த மேட்ச் வேணும். அப்போ ராஜ்யசபா எம்பின்றது எம்பி தான், அது லோக்சபா எம்பினாலும் எம்பி தான், மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட். அதுக்காச்சும் 5 வருஷம், இது 6 வருஷம். அப்போ உழைக்காமல் நோவாமல் நோம்பு கும்பிடுறதுன்னு வாங்க இல்லையா, அது மாதிரி இவங்க வந்து இந்த ராஜ்யசபா ரூட்டை பிடிச்சி வச்சுன்னு இருக்காங்க. அது கண்டிப்பாக இது ஒரு நல்ல அரசியல் தன்மை அல்ல. ஏன் அப்படின்னா
ஒரு கட்சிக்கு 34 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற அந்த அந்த வசதி இருக்குன்னா தான் அவங்க அதை வாங்கணும். எப்படின்னா, யானை எனக்கு பார்க்க நல்லா இருக்குது, ராஜ்யசபா எம்பின்றது கிட்டத்தட்ட யானை மாதிரி தான். அது வந்து ஒரு ஒரு இதுவாக இருக்கும், பெருசாக ஒரு அதனால் ஒரு பயன் கேன் இருக்காது. காட்டில் இருந்தால் அதனால் பயன். நீங்கள் அதை வந்து என்ன பண்ணுறீங்க, அந்த யானையை பார்த்தோன்னா நல்லா இருக்கே, பெருசாக இருக்கே, எனக்கு கொடுங்க அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டு, யானைக்கு சோறும் சரியாக போட முடியாமல், யானையை பராமரிக்க முடியாமல் அது அப்படியே இருக்கும். அந்த யானை எங்கன்னா அது அது அந்த கட்சி மூலியமாக ஜெயிச்சு ஒரு வீரியமாக இருக்கிற ஒரு ஒரு கட்சிக்கிட்ட போச்சுன்னா அவங்க பாராளுமன்றத்தில் பேசுவாங்க, எதிர்ப்பாங்க. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாருமே அந்த யானை பொம்மை மேலே ஆசை, எங்களுக்கும் அது வேணும். அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில் அந்த தொகுதியை தயார்படுத்தியாவது வச்சுருந்துருக்கலாம், ஒரு மக்களவை தொகுதியை. அதுதாங்க இப்போ மக்கள் நீதி மையம் போய் ஐயா கமலுக்கு இருக்கிற அவருக்கு இருக்கக்கூடிய பேருக்கோ இல்லை இப்போ நட்புக்கு, ஏன்னா டார்ச் தூக்கி போட்ட டார்ச் எல்லாம் அவரே போட்டு கீழே போட்டு புதைச்சிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து மையத்துலேருந்து அப்படியே லைட்டாக லெஃப்ட்டுக்காக சாஞ்சா திராவிடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். லெஃப்ட்டு சாஞ்சு ரைட்டு போயிருந்தால் பிஜேபி போயிருப்பார். லெஃப்ட் வந்ததுனால திராவிடன் பாலிடிக்ஸ் வந்துட்டார். வந்தவர் போய் ஒரு சீட்டு மக்கள் நீதி மையத்துக்கு கொடுங்கன்னு கேட்டதா 100% கொடுத்துருவான். காங்கிரஸ் கட்சிக்கு 10 கொடுக்கும்போது தமிழ்நாட்டில் மக்கள் நீதி மையம் கமலுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் இல்லைங்க, அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 40 நாள் நாங்களாம் வந்து வருஷத்தில் வந்து 10 நாள் தான் கால் ஷீட் கொடுப்போம். அதிலே வந்து பயங்கரமான ஸ்டண்ட்டெல்லாம் வச்சு படம் எடுப்போம், ஹெலிகாப்டர்லாம் சுடுற மாதிரி காட்சியெல்லாம் வரும். ஒரு உலக நாயகனை போய் 40 நாள் வந்து நீங்கள் தெருவா போக சொல்கிறீங்க, இது என்ன நல்லாவா இருக்குது? ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணி பார்த்தேன், வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள்கிட்ட தோக்கடிக்கப்பட்டேன். யாருன்னா ஒரு பத்திரிகையாளர்கள், இல்லை ஒரு அரசியல் விமர்சகர்கள், இல்லை ஒரு அரசியல் வியூக வகுப்பாளர் யாருன்னா அதை கணிச்சாங்களா கமல் தோப்பாருன்னு? எல்லாத்துலேயுமே கமல் ஜெயிப்பார். 1 to 3, 1 to 5. அது என்னப்பா ஒன்றா கமல் இஸ் வின்னிங், நான் உட்பட. அதாங்க மக்கள் வந்து மிக மிக அருமையான புத்திசாலிகள். மக்களோட எண்ணோட்டத்தெல்லாம் வந்து இந்த கூட்டணி கணக்கு, இந்த கணக்கு, அதெல்லாம் வந்து பேசுபொருள், ஒரு தோரணை. அதாவது போருக்கு முன்னாடி யானையை காட்டணும், அம்பை காட்டணும், வில்லை காட்டணும், கேடயத்தை காட்டணும், அப்புறம் குதிரையை காட்டணும், சிப்பாயை காட்டணும். அந்த மாதிரி காட்டுறது தான் இது. போருன்றது சண்டை செய்கிறது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதை வைத்தே போரையே முடிவு பண்ணிடலாம் அப்படின்ற அந்த நிலையை தான் வந்து குறிப்பாக தாவேக்காலாம் அப்படி தான் இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாமே இருக்குது. கூட்டத்தை பார்த்தீங்களா, யூடியூப்பில் கமெண்ட்ஸ் பார்த்தீங்களா? ஒரு முன்னணி ஊடக நிறுவனத்தில் போன வருஷம் அதிமுக ஆட்சி காலம் ஐயா முதலமைச்சரே பேட்டி எடுத்து போடுறாங்க, அண்ணன் சீமான் அவர்களையும் பேட்டி எடுத்து போடுறாங்க. 4 நாள் ஆச்சு 2.5 லட்சமோ 3 லட்சமோ வியூஸ் வர்றதுக்கு. சீமான் அவர்களுக்கு ஒரு நாளில் 5 லட்சம் வியூஸ். தேர்தல் முடியுது, முதலமைச்சராக ஸ்டாலின் வர்றாரு, சீமான் அவர்கள் ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை. இது எனக்கு தெரியும், ஏன்னா அந்த துறையில் நான் வேலை பார்க்கறதுனால. இவர் ஆதவர்ஜனா வியூஸ் அதிகமாக போகுது பார்த்தீங்களா, 5 கோடி பேர் பார்க்குறான்றாப்புல. எப்போ ஃபஸ்ட்டு 5 கோடி பேரில் ஒரு ஒரு மினிமம் ஒரு ஒரு 50 லட்சத்துக்கு மேலே இருக்கவங்க தமிழ்நாட்டிலே இருக்க மாட்டாங்க. பெங்களூரில் இருக்கிற தமிழாளாக இருப்பாங்க, கேரளாவில் இருக்கிற தமிழாள் இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், சிங்கப்பூரில், அதுக்கப்புறம் உங்களுக்கு டெல்லியில். அந்த கணக்கே தெரிலல்ல. நீங்கள் நினைக்கிறீங்க 5 லட்சம் பேரோ 5 கோடி பேர் பார்த்தாங்கன்னா அவங்க எல்லாமே தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் ஓட்டு இருக்குன்னு. அப்போது இந்த மாதிரி இது இது வந்து ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அந்த கட்சிக்கு. இவ்வளோ வியூஸ் போகுது, இவ்வளோ பேர் பார்க்குறாங்கன்னு. அதை தாண்டி அது ஓட்டாக மாறும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க பாருங்கள், அதுதான் அனுபவன்றது. கோடீஸ்வரன் சார், நெக்ஸ்ட்டு சந்திக்கும் போது அடுத்து என்னென்ன யார் யாரெல்லாம் மாறி இருக்காங்க, என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறதோட நம்ம சந்திக்கலாம் சார். நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.